அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைங்களா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான 2 துஆக்கள் சொல்லி கொடுக்க போறோம். அந்த துஆக்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி துஆவுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இந்த ஹதீஸ் படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு பாருங்க. அத்-துஆஉ முஹுல் இபாதா படிச்சிருக்கோம் இல்லையா? என்னது? துஆ வணக்கங்களின் மூளையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல துஆ என்பது ஒரு இபாதத். இபாதத்னா என்னது? வணக்கம். தொழுகை ஒரு இபாதத், நோன்பு ஒரு இபாதத், குர்ஆன் ஓதுவது ஒரு இபாதத். அதே போல துஆ செய்வது கூட ஒரு இபாதத் தான். துஆ செய்வது கூட ஒரு வணக்கத்தில் சார்ந்தது அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த செயல் செய்தாலும், எந்த அமல் செஞ்சாலும், இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுக முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம். இந்த துஆ தொழுக முடித்தாலும் சரி, நம்ம துஆ கேட்டுட்டு கடைசியா நம்ம ஓதினாலும் சரி, இல்ல வேற ஏதாவது நல்ல அமல்கள் செஞ்ச பின்னாடி இந்த துஆவை நம்ம என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக ஓதிக்கிறலாம். ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணமா இப்ப குர்ஆன் ஓதுறோம்னு நினைச்சுக்கோங்க. அந்த குர்ஆனை அல்லாஹ்விடத்துல சேர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்னிடத்திலிருந்து இதை நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த துஆ எந்த நபி ஓதுனாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே கஅபா கட்டுனாங்க. அந்த கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கஅபாவை கட்டின பின்னாடி இந்த துஆ, அழகான துஆ, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமீஉல் அலீம், எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ சமீ செவியேற்பவனாகவும் அலீம் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த செயல் செய்தாலும் துஆவை கொண்டு அந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இப்போ உங்களுக்கு ஒரு 2 துஆ சொல்லி கொடுக்குறேன். அந்த துஆ எப்பொழுது ஓதணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சென்ற வாரம் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கான மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படிதானே? ஒரு 5 விரல்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை மிக்க ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம், முயற்சி செய்யறோம். முயற்சி செய்யறதுக்கு அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவையில்ல. அந்த நேரத்துல, எக்ஸாம் நேரத்துல நீங்க உட்கார்ந்து எழுதும் பொழுது ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு வேணும். அந்த ஞாபக சக்திக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான துஆக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதல் துஆ இன்னைக்கு சொல்லக்கூடியது. நீங்க சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி நீங்க படிச்சத நல்ல முறையில, தெளிவான முறையில எழுதக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹும்ம அல்லிம்னா மா ஜஹில்னா வதக்கிர்னா மா நசீனா யாதல் ஜலாலி வல் இக்ராம். இறைவா, நாங்கள் அறியாததை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக, நாங்கள் மறந்ததை எங்களுக்கு நினைவூட்டுவாயாக, நீ மேன்மையானவனும் கண்ணியமிக்கவனுமாய் இருக்கின்றாய். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நீங்க அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நமக்கு ஞாபக சக்தியை கொடுப்பா. சரிங்களா? அல்லாஹும்ம அல்லிம்னா மா ஜஹில்னா வதக்கிர்னா மா நசீனா யாதல் ஜலாலி வல் இக்ராம். அழகான வார்த்தை. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகள்ல இதுவும் ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஞாபக சக்தியை அல்லாஹ் கொடுத்துருவான். இது ஒன்று. 2வது துஆ என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்ங்கிறது ஒரு கஷ்டமான இதுதானே. எக்ஸாம்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அதே போலத்தான் எக்ஸாமா இருந்தாலும் சரி, நமக்கு கஷ்டமான ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி, இப்ப கேட்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு செயல், அந்த செயல் இலகுவாக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு மன மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படியான தேர்ந்தெடுப்புகள் கொஞ்சம் கடினமாகும் பொழுது இந்த துஆவை ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களை அல்லாஹ் தஆலா இலகுவாக்கிடுவான். இப்போ உங்களுக்கான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பரீட்சை. அந்த எக்ஸாமை இலகுவாக்குறதுக்கான இந்த துஆ நம்ம எப்பயுமே நம்ம தொழுதுட்டு இந்த துஆ ஓதுவோம். அந்த துஆவை தான் இது நான் ஞாபகம் மூட்டுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சொல்லித்தரேன். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்னஹு சஹ்லன்
وأنت تجعل الحزن إذا شئت سهلا. யா அல்லாஹ், நீ இலகுவாக்கிய காரியத்தை தவிர வேறு எதுவும் இலகுவானது அல்ல. நீ நாடிவிட்டால் என் துயரத்தை இலகுவாக்கி விடுகிறாய். யா அல்லாஹ், என் காரியத்தை இலகுவாக்கி விடுவாயாக. ஆமீன். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கிறணும். இந்த 2 துவாவையும் மனப்பாடம் பண்ணி அந்த எக்ஸாமுடைய நேரத்துல எழுதுறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹுடைய உதவியோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முயற்சியும் 2ம் சேர்ந்து ஒரு நல்ல மதிப்பெண்ணையும் நல்ல வெற்றியையும் நமக்கு பெற்றுத்தரும். சரிங்களா? இந்த 2 துவாவை இன்ஷா அல்லாஹ் போர்டுல எழுதி போடுவோம். அதை நல்ல முறையில எழுதி படிச்சு அதை நல்ல பயனுள்ளதாக ஆக்கிக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் சொன்னோம், ஏதோ கேட்டோம், அது ஏதோ ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது கிடையாது. எப்பயுமே அல்லாஹுடைய உதவி இல்லாம ஒண்ணுமே செய்யவே முடியாது. நம்மளுடைய முயற்சியை பலனளிக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி கண்டிப்பா நமக்கு வேணும். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 2 துவாவை நம்ம மனநமிட்டுக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். இல்லாமல் அல்லாஹ் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா மாணவ செல்வ